நாங்கள் பிள்ளைய வளர்த்து இன்னைக்கு இறந்து போச்சுங்கிற செய்தி கேட்டு அதிர்ச்சியில் நல்லா முடிஞ்சிருக்கோம். ஒன்றும் பிள்ளை என் பிள்ளை ஐஸ் பெட்டியில் படுத்துருக்குது. நான் சாப்பிட்டு வந்து பேசுகிறப்பான்னு சொன்னான். நான் பேசுவான்னுட்டு வீட்லேயே உட்காந்துருக்கேன். அடுத்த 5 நிமிஷத்தில் இந்தமாரி வாங்கன்ட்டு புள்ளியை ஃபோன் பண்ணி சொல்லுது. மன உளைச்சலுக்கு ஆகிற பிள்ளைங்களை கொஞ்சம் நம்ம பார்த்து செஞ்சு கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. இது முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். விஜய் இவர் செய்வார்னுங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. பெரம்பலூர் அருகே உள்ள தனியார் வேளாண்மை கல்லூரியில் பயிலும் 2ஆம் ஆண்டு மாணவி விடுதியில் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். மாணவியின் இந்த சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் பெற்றோருக்கு தகவல் அளிக்காததால் ஏன் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மன உளைச்சல் உள்ள மாணவிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய்க்கு உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஸ்டடிக்கு போகலன்னு சொன்னதே ஏமா போகல ஸ்டடிக்கு போகலன்னா நான் ஒன்றும் இல்லைப்பா நான் சாப்பிட்டு போகிறேன். என்ன பெற்றவங்களுக்கு தகவலே கொடுக்கல. இது வரைக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திலேருந்து ஒரு தகவல் எங்களுக்கு வரல. அந்த பிள்ளைங்களை செஞ்சு சொல்லி அவங்க கூட இந்த பிள்ளைங்க சொல்லி இப்போ அந்த பிள்ளைங்களும் 3-4 பிள்ளைங்க சரிதான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இந்த கல்வி நிர்வாகம் என்ன பண்ணுன்னு தெரியல. ஹாஸ்டலில் வார்டன் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க, போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த நிர்வாகம் என்ன பண்ணுதுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒரு பிள்ளைங்க சோகமாக இருந்தாலோ ஏதோ இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கான தேவை என்னன்னு கேட்டு பூர்த்தி பண்ண முடியல. நாங்கள் பெற்றவங்க அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறோம். புள்ளியை நல்லா படிக்கும் போங்கிறதால தான் பணம் கட்டி இங்கேருந்து படிக்க வச்சோம். படிக்க வச்சு ஏதோ ஒரு வழியில் அந்த புள்ளியை முன்னேற்றத்துக்கு போகணும்னு சொல்லி விட்டோம். இந்தமாரி போச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த புள்ள உயிர் போச்சுன்னு சொல்லி எங்களுக்கு இந்த கூட்டிகிட்டு இருந்த புள்ளியை சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சு விடாரோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போச்சு. இந்த மாதிரி இனிமேல்ட்டு எந்த ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் நடக்கக்கூடாது. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை கூப்பிட்டு விசாரித்து அந்த பிள்ளைங்களோட மனநிலை என்ன எப்படிங்கிறத அவங்க அந்த கல்லூரி நிர்வாகம் கேட்டு பெற்றவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். இந்த பிள்ளை இழந்த மாதிரி மற்ற பிள்ளைகளை யாரும் எந்த தாய் தாப்புன்னு இழந்துடக்கூடாது. அதை நீங்கள் பார்த்து ஒரு வழிமுறை செய்யணும். அரசாங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இந்த வேண்டுதலை வைக்கிறோம். இதை பார்த்து இந்த மாதிரி கல்லூரி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய காலேஜுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அறிவுறுத்துற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. இளைஞராக இருக்க பிள்ளைங்க இந்த மாதிரி எடுத்துருது டக்குன்னு. இது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதை செஞ்சு கொடுங்க நல்லபடியாக. மன உளைச்சலுக்கு ஆகிற பிள்ளைங்களை கொஞ்சம் நம்ம பார்த்து செஞ்சு கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணுங்கள். இது முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். விஜய் இவர் செய்வார்னுங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இதை செய்யணும். எங்களை மாரி பெற்றவங்க இருந்தால் தவிக்கிறத யாரும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி மற்ற பெற்றவங்க வந்து தவிக்கக்கூடாது. நாங்கள் பிள்ளைய வளர்த்து இன்னைக்கு இறந்து போச்சுங்கிற செய்தி கேட்டு அதிர்ச்சியில் நல்லா முடிஞ்சிருக்கோம். ஒன்றும் பிள்ளை என் பிள்ளை ஐஸ் பெட்டியில் படுத்துருக்குது. ஒன்றும் திறந்து பார்க்க வழி இல்லை. இதே மாதிரி இன்னொரு தடவை நடந்த இது மாதிரி எந்த ஒரு கல்வி நிர்வாகம் நடக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைங்க சோர்வாக இருந்தாலும் மற்ற மன கஷ்டத்தில் இருந்தால் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி ஒரு பெற்றவங்க மாதிரி நடத்தணும். இது ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் இந்த கல்வி நிர்வாகம். இதுதான் எங்களுக்கு வேண்டுதலாக வச்சுக்கிறோம். இதை பார்த்து செய்யுங்க. இல்லை அனைத்து கல்லூரிக்கும் இந்த ஒரு பாடத்தை நீங்கள் எடுக்கணும். செகண்ட் இயர் என் பொண்ணு படிக்கிற அக்ரி 8 மணி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினான். என்னம்மான்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா ஏன் சாப்பிட போகாத இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். இல்லைப்பா நான் சாப்பிட்டு வந்து பேசுகிறப்பான்னு சொன்னான். வீடியோ காலில் பேசும்போது மூஞ்ச பார்க்கணுன்னு சொன்னேன். நான் சாப்பிட்டு வந்து பேசுகிறப்பான்னு சொன்னான். நான் பேசுவான்னுட்டு வீட்லேயே உட்காந்துருக்கேன். அடுத்த 5 நிமிஷத்தில் இந்தமாரி வாங்கன்ட்டு புள்ளியை ஃபோன் பண்ணி சொல்லுது. இதாங்க நடந்தது. அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷத்தில் இந்தமாரி நடந்துச்சு. ஹாஸ்டல் வாடெல்லாம் ஒருத்த கூட ஒன்றும் ஃபோன் பண்ணல. இந்த புள்ளியை தான் கூட இந்த படித்த புள்ளியை தான் ஃபோன் பண்ணிச்சுது. நிர்வாகத்துலேருந்து ஒருத்த கூட ஃபோன் பண்ணல. இந்தமாரி ஆகிப்பிச்சு வாங்கன்னு. என் பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணிச்சு. ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, எங்களுக்கு பயமாக இருக்குது, வாப்பான்னு இந்த பிள்ளைய கத்துனதால நான் இப்போ கார் எடுத்துகிட்டு விட்டாந்தேன். இந்தமாரி இங்கே வந்து நான் மயக்கத்தில் இருக்கலாம் என்னமோ நினச்சிட்டு வந்தேன். ஐயா இங்கே வந்து அந்த மாதிரி உயிர் போயிடுச்சு. இதாங்க உள்ள காலேஜில் என்ன நடந்ததுன்னு அங்கே போய் விசாரிச்சாதாங்க ஐயா தெரியும். என்கிட்ட 8:05 ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணால் நான் பேசினேங்க அவள்கிட்ட. நான் உன் மூஞ்ச பார்த்துதாம்மா கடைக்கு போகணும்னு சொன்னேன். நான் சாப்பிட்டு வந்து பேசுகிறப்பான்னு சொன்னாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் சேர்த்து விட்டான்னு ஒரு செய்தி. இதுதாங்க காலேஜில் நடக்குது. காலேஜுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு அங்கே போய் விசாரிச்சாதாங்க தெரியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.